இந்த சமூகம் நம்மளை மதிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும், வீடு வேணும், காரு வேணும் அப்படின்ட்டு கிடையாதுங்க. ஒழுக்கம்தான் வேணும். நீங்க பெரிய தொழில் அதிபரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம். ஆனா குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னா இந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே பேரு குடிகாரன். இதனால பாதிக்கப்படக்கூடியது எந்த பாவமும் செய்யாத உங்க குடும்பமும் குழந்தைகளும் தான். சரி, இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டோம், அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அதுல இருந்து வெளியே வரணும்ல. மாறி வர்ற போதைக்கேற்ப தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு போதைன்னு ஒரு பழக்கமே இல்லாம செய்யறதுக்காக வந்ததுதான் நம்ம அடிக்ஷன் கில்லர். எடுத்த கொஞ்ச நாள்லயே டோட்டலா நீங்க இதுல இருந்து வெளியே வந்துடலாம். அதுல முக்கியமானது நோ சைடு எஃபெக்ட், பாதுகாப்பானது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன பாதிப்பு பெறும் அப்படிங்கிறத நான் சொல்றதை விட ஒரு அனுபவம் உள்ள ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்டயே கேட்கலாம். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி கேட்கறதுக்காக வந்திருப்பேன். இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிற விஷயம் சொல்லுங்க டாக்டர். இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது என்ன, அது ஏன் வருது? பொதுவாகவே சார் இந்த போதைப் பொருள் எப்படி அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த போதைப் பொருளை பயன்படுத்தும் பொழுது ஒரு 10 நிமிஷத்துலயே அந்த போதைப் பொருளானது ரத்தத்துல கலந்து உடனடியாக அது மூளையில போயிட்டு டோபமைன் என்கின்ற ஒரு பொருளை செக்ரீஷன் பண்ணுது. அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் அதை கொடுக்க கொடுக்க இவங்க அந்த போதைப் பொருள் வந்து மீள முடியாம மீண்டும் மீண்டும் அந்த ஆல்கஹால் அவங்க சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்துறாங்க. ஆமாங்க டாக்டர். இப்போ ட்ரிங்க்ஸ், சிகரெட் இதெல்லாம் தாண்டி என்னென்னமோ புதுசா வந்துருச்சு இல்ல? பொதுவாக சார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ல இளைஞர்கள் தான் அதிகமாக இந்த போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகி அதிகமாக வராங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வராங்க. அந்த போதை பழக்கத்துக்கு விடாமல் அவங்க வந்து அந்த ஆல்கஹால் சாப்பிட்டா தான் அவங்க இயல்பான வாழ்க்கை நடக்குங்கிற மேட்டரில் அந்த இளைஞர்கள் வராங்க. இப்படி பல இளைஞர்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ அது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆகி போச்சுங்க. அதனால தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அடிக்ஷன் கில்லர் மருந்து கொடுத்து தான் அவங்கள ஃபுல்லாக நம்ம கியூர் பண்ணுறோம். மாறி வரும் போதை பழக்கத்திற்கு ஏற்ப அடிக்ஷன் கில்லர் புதிய வீரியத்துடன் பவுடர் அண்ட் லிக்விடிலும் கிடைக்கிறது. அதனால இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த பவுடரை அரை ஸ்பூன் சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம். லிக்விட டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ்ல 2ல இருந்து 5 சொட்டு வரை கலந்து குடிக்கலாம். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா குடிப்பழக்கத்துல இருந்து சில வாரங்கள்லயே மீண்டு வந்துடலாம்.